வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கில் 45 கொஷின் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். இந்த வீடியோவோட பார்த்திங்கன்னா 50 கேள்விகள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து இதை நல்லா 50 கேள்விகளும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதுக்கான கொஷின் வந்து நான் டெஸ்ட்டு வைக்கிறேன். நீங்கள் அதை போட்டு பாருங்கள். அதாவது ஒரு 20 கொஷின் வந்து இந்த மாடலில் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம டெஸ்ட்டு வைக்கலாம். நீங்கள் அங்கே அதை போட்டு பாருங்கள். அதே மாதிரி 50 கேள்விகள் முடிஞ்சு நம்ம 50லேருந்து சில கேள்விகள் மட்டும் எடுத்து தேர்வாக நம்ம கண்டக்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 46th கொஷின், எ சம் ஆஃப் மணி ட்ரிபிள்ஸ் இட் செல்ஃப் அட் 10% per annum at simple interest. Find the number of years. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10% தனி வட்டி விகிதத்தில் 3 மடங்காகிறது எனில் ஆண்டுகளின் எண்ணிக்கை காண்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து எத்தனை சதவீதம் வட்டி வந்து 10% வட்டி விதத்தில் 3 மடங்காக ஆகிருக்கு. அப்போ இது என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் மடங்கு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க? ஆண்டு கேட்குறாங்க. அப்படின்னா இந்த மடங்கு -1/r × 100 ஃபார்முலாவில் போடலாம். அப்போ வருடம் = மடங்கு -1/r × 100. இப்போ மடங்கு என்னன்னா 3 -1/r என்னது 10 × 100. 3ல் 1 போச்சுன்னா 2 2/10 × 100. இதை கேன்சல் பண்ணால் இது 5. அப்போ 100/5 வந்து 20 தாட்டி. அப்போ 20 வருடங்கள். அடுத்த சம் பார்க்கலாம். பாருங்க, a sum of money doubles itself at simple interest in 10 years. In how many years would it be triple itself? ஒரு தொகையானது தனிவட்டி வீதத்தில் 10 ஆண்டுகளில் 2 மடங்கானால் அத்தொகை அதே தனிவட்டி வீதத்தில் 3 மடங்காக எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன? இது பாருங்கள், இது வந்து நம்ம கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஆனால் இது ஈஸியாக போடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு தொகை நம்ம வந்து முன்னாடியில் என்ன பண்ணோம்? ஆண்டு கொடுத்துருப்பாங்க, வட்டி கேட்பாங்க, அப்புறம் மடங்கு கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? வட்டி கொடுத்துட்டு மடங்கு கொடுத்துட்டு ஆண்டு கேட்பாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், 10 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வருடம் கொடுத்துட்டு மடங்கும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி பாருங்கள், அந்த தொகை வந்து தனி வட்டி வீதத்தில் 3 மடங்காக ஆணுச்சுன்னா அதோட வருடம் என்னன்னு கேட்குறாங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆண்டுகளில் இந்த மடங்கை வச்சு நம்ம 6 கண்டுபிடிக்கணும். 6 கண்டுபிடிச்சிட்டு திரும்பவும் இங்கே இருக்கிற மடங்கை வச்சு எண்ணை கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான். அப்போ பாருங்கள், எண் வந்து 10 மடங்கு, 10 ஆண்டுகள், மடங்கு 2 மடங்கு ஆகுது. அப்போ அதுலேருந்து 6 கண்டுபிடிக்கிறோம். அப்போ மடங்குனா 2 - 1 × 100. 2 - 1 வந்து 1 1 × 100 100. அப்போ என்ன பண்ணுறோன்னா என்ஆர் n × r என்னது 100ஆக எடுத்துக்கிறோம். இது வந்து எப்படி போடணுன்னா, இதை வந்து இப்படி கூட போட வேணாம், நம்ம அதே ஃபார்முலாவில் போட்டுக்கலாம். மடங்கு -1/6 n × 100. இதுதான் ஆர். இப்போ இதை போடலாம். இது பாருங்கள், மடங்கு வந்து 2 - 1/n வந்து 10 × 100 போட்டால் இப்போ 2 - 1 1/10 × 100. அப்போ 1 0 0 கேன்சல் ஆகிடும். நம்ம 10 தான் 6%. அப்புறம் இங்கே வந்து ஆர் வந்து 10% எடுத்துக்கிறோம், மடங்கு வந்து 3 மடங்காக எடுத்துக்கிறோம், என் கேட்குறோம். அப்போ இந்த ஃபார்முலாலாம் போட வேணாம், சேம் ஃபார்முலா, மடங்கு -1/r × 100. இப்போ மடங்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3 மடங்கு. அப்போ 3 - 1/r என்னது 10 × 100. 3 - 1 என்னது 2/10 × 100. 0 0 கேன்சல். அப்போ 20. n = 20 வருடம். இதை மட்டும் போட்டுக்கலாம். இந்த ஃபார்முலா போடணுன்னு அவசியம் இல்லை. அடுத்த சம் பார்க்கலாம். பாருங்க, 48th கொஷின், at simple interest a sum becomes 3 times in 20 years. Find the time in which the sum will be double at the same rate of interest. தனி வட்டியில் ஒரு தொகை 20 வருடத்தில் 3 மடங்காகிறது. அதே தொகை அதே வட்டியில் எவ்வளோ காலத்திற்கு 2 மடங்காகும்? இது பாருங்கள், இதுவும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துட்டாங்க, மடங்கு கொடுத்துட்டாங்க. அது மட்டும் கொடுக்கல,
அப்புறம் ஒரு மடங்கு கொடுத்துருக்காங்க. இந்த மடங்கு வந்து இதுவாக மாறத்துக்கு எவ்வளோ எண் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத வச்சு நார்மலாக ஆறு கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபார்முலாலாம் போட வேணாம், நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவில் போடலாம். மடங்கு -1/6 சாரி என் ஏன்னா வருடம் தான் கொடுத்துருக்காங்க இன்ட்டு 100. அப்போ மடங்கு பார்த்திங்கன்னா 3 - 1/20 இன்ட்டு 100. 0 0 கேன்சல். இது 1 தாட்டி, இது 5 தாட்டி. இப்போ 3 - 1 2 இன்ட்டு 5 10%. அப்போ ஆர் பார்த்திங்கன்னா 10. அப்போ இங்கே எத்தனை மடங்கு ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க? 2 மடங்கு ஆகிறதுக்கு காலம் என்ன? அப்போ ஆர் இருக்குது, 2 மடங்கு இருக்குது. அப்போ மடங்கு என்னது? 2 - 1/6 என்ன? 10 இன்ட்டு 100. பாருங்கள், அப்போ 2 - 1/10 இன்ட்டு 100. அப்போ 1/10 இன்ட்டு 100. அப்போ 100 பண்ணால் 100 100 0. அப்போ எண் வந்து 10 வருடம். நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இந்த எண்ணை வச்சு மடங்கு வச்சு ஆர் கண்டுபிடிக்கிறோம். அப்போ மடங்கு பார்த்திங்கன்னா 3 - 1/20 இன்ட்டு 100. 0 0 கேன்சல். அப்போ 2/2. அப்போ 2/2 பார்த்திங்கன்னா பாருங்கள், 3 - 1/20 இன்ட்டு 100. அப்போ 2/20 இன்ட்டு 100. 0 0 கேன்சல், 1 1 கேன்சல். அப்போ 10%. 10 வச்சு நம்ம போட்டிருக்கணும். போட்டால் எண்ணும் 10 தான். அடுத்தது 49 கேள்வி பாருங்கள். A sum of money triples itself at 8% per annum. Over certain time, the number of years is equal to. எத்தனை ஆண்டுகள் முடிவில் ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் 3 மடங்காகும்? பாருங்கள், வட்டி வீதம் கொடுத்தாச்சு. ஆர் வந்து 8% கொடுத்தாச்சு. மடங்கு பார்த்திங்கன்னா 3 மடங்கு ஆகுது. அப்போ என்ன கேட்பாங்கன்னா என் கேட்குறாங்க. என் கேட்டாங்கன்னா என்னன்னு பார்த்திங்கன்னா மடங்குலேருந்து 1 மைனஸ் பண்ணிவிட்டு அதை வந்து 6ஆல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டால் வகுத்து இன்ட்டு 100 போட்டுக்கணும். இப்போ மடங்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3. 3ல் 1 போச்சுன்னா 2. இப்போ 2/8 இன்ட்டு 100. இதை கேன்சல் பண்ணால் இது 4 தாட்டி. இப்போ 4னா இது 2 தாட்டி 50. இதை கேன்சல் பண்ணால் 25. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 25. அடுத்தது பாருங்கள், 50வது கேள்வி. In how many years will a sum of money double itself at 18.75% per annum simple interest? வருடத்திற்கு 18.75% என்ற எளிய வட்டி வீதத்தில் தொகையானது எத்தனை வருடங்களில் இரட்டிப்பாகும்? இதுவும் மடங்கு கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, என் கேட்குறாங்க. அதே மாதிரி தான் மடங்கு -1 இங்கே வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 100. அப்போ 2 - 1/18.75 இன்ட்டு 100. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 இப்போ 1 வரும். 1 இன்ட்டு 100 100/18.75. இங்கே டினாமினேட்டரில் 2 பாயிண்ட்டு வந்து தள்ளி இருக்கிறதுனால மேலேயும் 100ஆலையும் கீழேயும் 100ஆலையும் வகுத்துட்டு பெருக்கிக்கிறோம். பெருக்குன்னா இது ரெண்டையும் பெருக்குன்னா 10,000 வருது. பை 1875 நம்ம போட்டுக்கிறோம். அதை வந்து வகுக்கிறோம். வகுத்தா பாருங்கள், 5ஆல் வகுக்கும் போது இது 2 தாட்டி மீதி 0 2000. இது வந்து 3 தாட்டி 15. இப்போ 3 7 தாட்டி 35 மீதி 2 5 தாட்டி. திரும்பவும் என்ன பண்ணுறோன்னா நம்ம 5ஆல் வகுக்கிறோம். 5ஆல் வகுக்கும் போது இது பார்த்திங்கன்னா 4 தாட்டி 400 வருது. இங்கே வந்து 7 தாட்டி 35 மீதி 2 5 தாட்டி. அப்போ மீதி என்ன வருது? இப்போ 400/75 வருது. திரும்ப 5ஆல் வகுக்கும் போது 1 தாட்டி 5, இங்கே 25 வரும், 5 தாட்டி. அப்போ இங்கே 8 தாட்டி மீதி 0. அப்போ திரும்ப 5ஆல் வகுக்கும் போது இது 3 தாட்டி, இங்கே வந்து 1 5 5 மீதி 3 6. இப்போ 16/3 வரும். இப்போ 16/3 அப்படிங்கும் போது 3ஆல் வகுக்கும் போது 5 3 15 மீதி 1. அப்போ 5 வருடம்
பாருங்கள், இது வந்து வகுக்கும் போது முழுசாக 5 வரும். 1/3 வருடம் வரும். இதை வந்து வருடம் மாதமாக பிரிக்கணும்னா 5 வருடம் முழுசாக எடுத்துக்கிறோம். இப்போ 1/3 மாதம்ங்கும் போது இதை வந்து 12 மாதத்தால் பெருக்கும் போது இது 1 தாட்டி 4 தாட்டி, அப்போ 5 வருடம் 4 மாதம். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஃப்ராக்ஷனில் வரும்போது மாதமாக கன்வெர்ட் பண்ணணுன்னா இது அப்படியே வச்சுட்டு 1/3 மட்டும் 12ஆல் பெருக்குனா இதை அடிச்சுட்டு மீதி இருக்கிறது தான் மாதமாக வரும். அப்போ 5 வருடம் 4 மாதங்கள். இதோட பார்த்திங்கன்னா 50 கேள்விகள் வந்து முடிச்சாச்சு. இதிலேருந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் டைம் சொல்கிறேன், அதில் நீங்கள் வந்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் அப்படியே அடுத்த 5 சம் நம்ம பார்க்கலாம். நன்றி.